இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இதுக்கு விலை 20 கோடி. அன்னைக்கே 20 கோடி. ஆமா ஆமா வாங்கினாரா அன்னைக்கு? ஆமா 20 கோடி வாங்காமல் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஓட்டு போடுங்கன்னு அது நாம் தமிழர் தம்பிகளுக்கு அண்ணாதிமுக ஓட்டு போட சொன்னாரே. ஜெயலலிதாவால் விலைக்கு வாங்க முடியாத தமிழக கட்சிகளே கிடையாது, திமுக உட்பட. திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் உட்பட நேருவெல்லாம் சசிகலா வீட்டிலேயே பார்க்கலாம். பல மாவட்ட செயலாளர் கிளம்பிட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் 500 பேரை அந்த மாவட்டத்தை கையில் வச்சிருக்கோம். இதை தக்க வைக்கணும். 15 நாள் அவருக்கு பெரிய மனநோய், கடுமையான மன அழுத்தம். இதை சரி பண்ணணும்னா ஒரே விஷயம், ரஜினியை பார்க்கணும். இப்போ திரும்பிக ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேட்குறோம், இத்தனை காலம் 47 ஆண்டுகளில் நீங்கள் நடித்த போது யாராவது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோமா? 67 வயசில் என்ன உங்களுக்கு கதாநாயகன் வேஷம் நாங்கள் கேட்டோமா? ரஜினியை கடுமையாக பேசியிருக்கேன். பேசுறதுக்கே பயப்படல. நீ எதுக்கு எனக்கு தலைவனாக ஆசைப்படுற? எதுக்கு ஆசைப்படுற? இமயமலையில் போய் சுற்று போடுறதை விட்டுட்டு இங்கிருந்து சுற்று போடுற ஆள்லாம் எங்க? அரசியலுக்கு வந்து பார், உன்னை என்ன பண்றேன்னு பார். தமிழன் இல்லை மராட்டியன் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ தேவை சீமான் தான் இந்த சந்திப்புக்கு முன்னெடுப்பார். சீமா 15 நாளா போன் பண்றாரு, நான் சந்திக்கணும். அவர் என்ன பண்றாரு, இதுல ஏதாவது அரசியல் தனக்கு பின்னடைவு ஏற்பட்டுருமோன்னு திமுக கேட்கிறாரு. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ரஜினியை பார்ப்பதனால ஒரு மாவட்ட செயலாளர் பூரா கிளம்பி வேலுமுருகிட்ட போயிட்டான். அறிவே இல்லாதவன் பூரா விஜய் பின்னாடி போயிட்டான். அறிவு இருக்கிறவன் அந்த பக்கம், அறிவு இல்லாத இந்த பக்கம். அப்போ இந்த இமேஜை தக்க வைக்கிறதுக்காக ரஜினி வீட்டில் போய் காலில் விழுந்து. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு பாண்டியன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்திய செய்தி அப்படின்னு சொன்னா, திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அதுதான் ஒரு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நிறைய விமர்சிச்சிருக்கார். இவரே அரசியலுக்கு ரஜினி அவர்கள் வருகிறார் அப்படின்னு சொன்னோடனே நிறைய விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் கட்சியில் இருந்தவங்க சாட்டை துரைமுருகன் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு புன்னகையோடு இருவரும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. என்ன காரணம் சார்? இல்லை, தமிழ் தேசிய அரசியல் என்பது திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக பேசப்பட்ட அரசியல். அது 15 வருட காலமாக நாம் தமிழர் சீமான் மட்டுமே அதை உரிமை கொண்டாடி வந்தார். திராவிட இயக்கங்கள் தோற்று போய்விட்டது. ஈழத்து தமிழர் பிரச்சனை, காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார் எல்லா பிரச்சனைகளிலுமே திராவிட இயக்கம் அம்பலப்பட்டு நிற்கும். திமுக, அதிமுக 2 திராவிட இயக்கங்களும். அதன் விளைவாகத்தான் ஈழ போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் திமுக, அதிமுக 2மே தமிழர்களுக்கு சார்பாக நிற்கலை. இது இளைஞர்களுடைய கோபம்தான் சீமானுக்கு ஒரு 40 லட்சம் பேர் வாக்களித்தது. தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. 30 to 40 லட்சம் வாக்களிக்கிறாங்க. அப்போது இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய பேசுபொருள். 8% வாங்குறாரு. அப்போது இந்த 8% வாக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். தமிழ் தேசிய வாக்கு குறிப்பாக சிந்தனையாளர்களுடைய. ஆமாம். தமிழ் தேசிய அரசியல் திராவிட இயக்கங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆனால் சீமானை ஜெயலலிதா 2011 பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 20 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு 20 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது ஜெயலலிதாவால். ஓகே. அதன் பிறகுதான் சீமான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இதுக்கு விலை 20 கோடி. அன்னைக்கே 20 கோடி. ஆமாம். வாங்கினாரா அன்னைக்கு? ஆமாம். 20 கோடி வாங்காமல் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஓட்டு போடுங்கன்னு அது நாம் தமிழர் தம்பிகளுக்கு அண்ணாதிமுக ஓட்டு போட சொன்னாரே. இதுக்கு என்ன பதில்? 500 ரூபா வாங்கினா தான் வாக்காளரை போய் ஓட்டு போடுவான். எதுக்கு? இரட்டை இலைக்கு. அவன் கட்சிக்காரருக்கு அவன் பணம் கொடுக்கணும். திமுக கட்சிக்காரனே திமுகவுக்கு பணம் கொடுத்தா தான் உதயசூரியனுக்கு போடுவான், இவன் இரட்டை இலைக்கு போடுவான். இதுதானுங்க அரசியல். திராவிட கட்சியோட அரசியலே அதுதானே. அப்போ ஜெயலலிதாவால் விலைக்கு வாங்க முடியாத தமிழக கட்சிகளே கிடையாது, திமுக உட்பட. திமுகவே ஜெயலலிதா விலைக்கு வாங்கிறோம். திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை நடவடிக்கை எடுக்காமல், விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு
அத்தனை பேர் ஜெயலலிதாவுடைய சரண்டர் ஆயிடுவாங்க. திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன் உட்பட நேருவெல்லாம் சசிகலா வீட்டிலேயே பார்க்கலாம், சசிகலாவுடைய வீட்டிலேயே பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்துல தான். இதெல்லாம் எந்த ஊடகவியலாளர் சொல்றது இல்லை, எல்லாம் விலை போய்விட்ட ஊடகவியலாளர். ரெண்டாவது விலைக்கு மிக எளிதாக வாங்கக்கூடிய ஊடகவியலாளர் தான் இருக்கான். அதனால எதுவும் சொல்றது இல்லை. முன்னணி ஊடகவியலாளர் பூராமே விலைக்கு போயிட்டானே, எல்லாம் கலைஞர் டிவியில் வேலை பார்க்குறான். அப்போ அவன் எப்படி ஊடகவியலாளர் இருந்திருப்பான்? பாதி பேர் உதயநிதிக்கு பிஏவாக இருக்கான், ஸ்டாலினுக்கு பிஏவாக இருக்கான், மகேஷ் பொய்யாமொழிக்கு பிஏவாக இருக்கான். எல்லா ஊடகவியலாளர் முன்னணி ஊடகவியலாளர் பூரா. அப்போ இவ எப்படி உண்மையை சொல்லியிருப்பான்? எல்லாம் புரோக்கர்ஸ், எல்லாம் தரகர்கள். அப்போ இதுதான் அரசியல். சீமான் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொன்னதுக்கு 20 கோடி ரூபாய் விலை. 2011-16 16 அதே நிலைமை தான். வேலுமணி மூலம் சீமான் பல கோடி பணம் வாங்கினார். வாங்கிட்டு வேலுமணியை எதிர்ப்பதற்காக ஒரு வகாபுன்னு ஒரு முஸ்லீம் வேட்பாளரை போடுறாரு. அது கொங்கு பெல்ட், கொங்கு கவுண்டர் ஏரியா தொண்டாமுத்தூரில் ஒரு வகாபுன்னு வேட்பாளர் போடுறாருன்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டே அவன் வேலுமணி ஜெயிக்கணும். வேலுமணி ஜெயிக்கணும் யார் விரும்புறா? சீமான் விரும்புறா. அப்போ தான் கட்சி ஜெயிக்கணும்னு இல்லை, தான் ஜெயிக்கணும்னா வேலுமணிக்கு எதிராக வலுவான ஒரு கவுண்டர் வேட்பாளரை போட்டிருக்கணும். வேலுமணி கவுண்டர், அங்க ஒரு கவுண்டர் வேட்பாளர். ஜாதி பார்க்காத கட்சி நாம் தமிழர் அப்படிங்கிறாங்களா? அதெல்லாம் இல்ல, ஜாதி அதுக்காக தான் மதம் பார்க்காம சாதி பார்க்காம நிறுத்தி இல்ல. அது சும்மா எல்லாரும் பேசுறதுதான். திமுக அப்படித்தான் சொல்லுது, அதிமுக அப்படித்தான் சொல்லுது. இல்ல வேட்பாளர் நிறுத்துறது அதாங்க, எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா சாதி எந்த சமூகம் எங்க நிறைய இருக்கானோ அந்த சமூகத்துக்கு தான் வேட்பாளர் போட முடியும். ஏன் சீமான் போய் ஆர்கேடில் நிற்கிறாரு? நிறைய நாடார் இருக்கான். வண்ணாரப்பேட்டை ஏரியாவில் நிறையா தென்பகுதி நாடார்களுக்கு ஏரியா தானே ஆர்கே நகர். ஏன் இவர் போய் சேப்பாக்கத்தில் நிற்கலாமே? ஏன் ஆர்கே நகருக்கு போகிறாரு? இவர் சாதி நாடார் ஆட்கள் எங்கே இருக்கான்? கிறிஸ்டிவ் நாடார் எங்கே இருக்கா? இந்து நாடார் எங்கே இருக்கா? அங்கே தான் போய் நிற்பார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதே மாதிரி அதே தானே. அந்த சமூக வேட்பாளர் தான் நிறுத்துறாரு. வன்னியர் வேட்பாளர் தான் தம்மா. அப்போ இதெல்லாம் ஏமாற்றுருக்கு. தமிழர் முட்டாளுங்க, அடி முட்டாள். 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம், 1000 ரூபா கொடுத்தா 10 வருஷத்துக்கான ஓட்டையும் போட்டுருவோம். அப்போது சீமானுடைய வரலாறு தான். இதை தமிழ் தேசிய அரசியல் தான் 15 வருஷமாக சீமானை உயிர்ப்பித்து வச்சுருந்தது. இப்போ அதை விஜய் கையில் எடுத்துட்டார். தமிழக வெற்றி கழகம், அது திராவிடமே வரல. விஜய், பெரிய விஜய் இருந்தால, விஜய் காந்து, அவர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இப்போ திராவிட கழகம் தோற்று போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு, திராவிட இயக்கங்கள் கொள்கை தோற்று வெற்றி பெறலன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பேரை யாரும் வைக்கிறது இல்லை. திராவிடங்கிறதே பயன்படுத்த அஞ்சலாம், வாக்கு போட மாட்டான். அப்போ தான் சீமான். இப்போ சீமானுடைய அரசியல் 2009 ஈழப்பிரச்சனை முடிவுக்கு வந்ததுலேருந்து 24 வரைக்கும் 15 வருஷம் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. அப்போ இந்த 8% வாக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ இதை ஃபாலோ பண்ணி இப்போ விஜய் உடனே வந்துட்டார். விஜய் என்ன பண்ணார்? தமிழக வெற்றி கழகம் சீமானுடைய அத்தனை வாக்கையும் அவர் அள்ளிட்டு போயிட்டார். அறிவுள்ள கூட்டம் மாவட்ட செயலாளர் பூரா வேல்முருகிட்ட போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகிட்ட போகிறாங்க. அறிவு இல்லாத கூட்டம், அரசியல் தெரியாத கூட்டம் எங்கே போகுது? விஜய்கிட்ட போயிடுது. அப்போ சீமானுடைய அரசியல் நீங்கள் படுபாதாளத்தில் போயிடுச்சு. நீங்கள் கிராமங்களில் நாம் தமிழர்னு எழுதி திமுக அதிமுக போட்டியாக நாம் தமிழர்னு எழுதி செவ்வறு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இப்போ அது பூரா என்ன ஆகி போச்சு? டிவிக்கே ஆகி போச்சு. தமிழக வெற்றி கழகமாக மாறி போச்சு. பாதிப்பு அதிகமாக சீமானுக்கு தான் இருக்குது. சீமானுக்கு தான். அப்போது மாவட்ட செயலாளரும் கிளம்பிட்டான். பல மாவட்ட செயலாளர் கிளம்பிட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் 500 பேரை அந்த மாவட்டத்தை கையில் வச்சுருப்பான். அது நீங்கள் ஆக்டிவான இளைஞர்கள். நான் பல மாவட்ட செயலாளர் நேராக பார்த்து பேசுகிறேன். எல்லாருமே வேலை செய்கிறதுக்கு ஆள். நாம் தமிழர் கட்சியிலேயே. ஆமாம் 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 ஆமாம். ஓகே. அப்போது இதை தக்க வைக்கணும். 15 நாள் அவருக்கு பெரிய மனநோய், கடுமையான மன அழுத்தம். இதை சரி பண்ணணும்னா ஒரே விஷயம், ரஜினியை பார்க்கணும். ரஜினியை அரசியலுக்கு வந்தீங்கன்னா தொலைச்சிருவேன். சினிமாக்காரன் இதோட, நீ சினிமாக்காரன் தானே? உனக்கு சினிமா கிளம்புறதா தமிழ் தேசியம் பின்னாடி வந்தது? ஏன் வேறு ஆளே இல்லையா? எத்தனை பேர் இருந்தான்? ஆவல் கணேசனை போனால் எத்தனை பேர் இருந்தான்? அவர்களெல்லாம் இல்லாமல் நீ ஒரு சினிமா இயக்குனர். உனக்கு அந்த அறிமுகம் தான் தமிழ் தேசியம் ஓட்ட சேர்ந்தது.
இப்போ அது பூரா விஜய்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ரஜினியை கடுமையாக பேசியிருக்கேன். அரசியலுக்கு வந்து பார் உன்னை என்ன பண்ணுறேன்னு பார், தமிழன் இல்லை மராட்டியன் இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ சீமான் பேசு பொருளாக இல்லை. நேற்று வந்த கள்ளலாற்றி மார்ட்டின் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எல்லாம் இப்போ அரசியல் காய் நகத்தில் அவர் இப்போ நம்பர் 1 இருக்கார். விஜயும் திருமாவை சந்தித்து திமுக கூட்டணி பலவீனப்படுத்தி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சராகின பிறகு தன்னுடைய லாட்டரி தொழிலை கொண்டு வரணும்னு அவர் விரும்புகிறார் அர்ஜுன் ரெட்டி. இந்த அரசியலில் சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. விஜய் வந்துட்டார், அடுத்து அர்ஜுன் ரெட்டி வந்துட்டார். சீமான் தான் திமுக அதிமுக மாற்றாக பேசப்பட்ட இடத்துல இப்போ 2 பேர் கலந்துக்கு வந்துட்டாங்க. ஓகே, அர்ஜுன் ரெட்டி 5 லட்சம் கோடி வச்சுருக்கார், மாமனார் மருமகள் 2 பேர். அடுத்து விஜய் நீங்கள் 15% ஓட்டு என்கிட்ட இருக்குங்கிறார். இதை சரி பண்ணுவதற்கு சரி கட்டுவதற்கு ரஜினியை சந்தித்தால் மட்டும்தான் ஒரு வாரம் அந்த பேசு பொருளாக இருக்கும். இல்லைன்னா ரஜினி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுவார், நாம் தமிழருக்கு ரஜினியோடு பேசிகிட்டு இருக்கேன், ரஜினியோடு கூட்டணி வைக்க போகிறேன், இப்படி ஒரு பிரமையை இல்லாத பிரமையை உருவாக்க வேண்டிய தேவை சீமானுக்கு வந்துருச்சு. இந்த தேவை சீமான் தான் இந்த சந்திப்புக்கு முன்னெடுப்பார். சீமா 15 நாளாக ஃபோன் பண்ணுறாரு, நான் சந்திக்கணும்னு. அவர் என்ன பண்ணுறாரு, இதில் ஏதாவது அரசியல் தனக்கு பின்னடைவு ஏற்பட்டுருமோன்னு திமுகட்ட கேட்குறாரு. சீமா என்ன 15 நாளாக தூங்க விட மாட்டேங்கிறாரு. திமுக என்ன சொல்லுது, சரி ஒரே கல்லில் 5-6 மாங்காய் அடிப்போம், ரைட் சந்திச்சிருங்க. பிஜேபியும் காலி பண்ணிடுவான், சீமானையும் காலி பண்ணிடுவான், விஜயையும் காலி பண்ணிடுவான், அர்ஜுன் ரெட்டியும் காலி பண்ணிடுவான், அரசியலில் திருமாவையும் ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோன்னு 5 ஒரே கல்லில் 5 மாங்காய் திமுக ரஜினிக்கு ரைட் சந்திச்சிருங்கானாச்சு. இது திமுகவோட திட்டம்னு சொல்றீங்களா? திமுகவை கேட்காம ரஜினி நீங்கள் எந்த அரசியல்வாதியும் சந்திக்க மாட்டார். ஓகே, அவரை இப்போ நீங்கள் ஒய்ஜி குடும்பம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குடும்பம் அதுதான் ரஜினியை இயக்குகிறது அரசியலில். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒய்ஜி பார்ப்பன குடும்பம் அது பூராமல் இன்கம் டேக்ஸில் பல ஆயிரம் கோடி கள்ளப்பணம் நல்ல பணம்லாம் இருக்குது. அவன் ரைடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போது ஒய்ஜி குடும்பம், லதா ரஜினிகாந்த் பார்ப்பன குடும்பம், நீங்கள் டெல்லி வரை மோடி வரை செல்வாக்குள்ள குடும்பம். அப்போது ரஜினி திமுகவையும் நட்பாக வச்சுருக்காரு, பிஜேபியும் நட்பாக வச்சுருக்காரு. ஓகே, இந்த ரஜினி நேராக திமுக தலைமையிட கேட்குறாரு, நான் சீமா என்ன சந்திக்கிறதுக்கு 15 நாளாக காத்து கிடக்கிறாரு, இரவு பகலாக என்ன ஃபோன் அடிக்கிறாரு, கேட்கவே என்னால் தவணை சொல்லவே முடியல, நான் சந்திச்சே ஆகணும், நான் சந்திக்கலைன்னா என்னை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிடுவேன். ஓகே, ஏதோ ஒரு வகையில் ரஜினிக்கு மேலும் உக்கிரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுவார். நான் என்ன செய்கிறது, ரைட் சந்திச்சிருங்க. இதுதான், வேற எந்த அரசியலும் இருக்காது. இல்லை, ஒரு பக்கம் சார் ஆல்ரெடி சீமான் அவர்களையே பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினி சாருக்குமே பாஜக தலைவர்களோடும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடுமான நெருக்கம் அப்படின்லாம் இருக்கிறப்ப ஒரு விதத்தில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஏதாவது உந்துதல் ஏதாவது காரணமாக இருக்கும்? இல்லைங்க, அதாவது சீமா இப்போது தமிழ் தேசிய அரசியலில் விஜய் களத்தில் இறங்கிட்டார். விஜயை களத்தில் இறக்கியது இப்போது நீங்கள் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறதுக்கு புஷி ஆனந்த் போகிறாரு. புஷி ஆனந்தோட ஆர்எஸ்எஸ் ஆட்களும் கூட போகிறாங்களே. ஓகே, ஆர்எஸ்எஸ் ஆட்களும் கூட போகிறாங்கன்னா அப்போ இவருக்கு வேறு ஆளே இல்லையா? நீங்கள் அர்ஜுன் ரெட்டி விஜய் மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஓ, எங்கே விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த கூட்டத்தில் தேர்தலை கணக்கு போட்டு அத்தனை கோடி அர்ஜுன் ரெட்டி தான் செலவு பண்ணுறாரு. இது எப்போ எடுத்தாங்கன்னா பேப்பரை ஐடி ரெடி பண்ணுறாங்கல்ல, அர்ஜுன் ரெட்டி வீட்டிலேருந்து விஜய் மாநாட்டுக்கு செலவுன்னு வவுச்சரு, பில்லு, கான்ட்ராக்டர், இபி, மேடை, கேரவன், பணம் எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுதான் விஜய் உடனடியாக நாளைக்கு அறிக்கை வந்துடுது, பேப்பர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிடுவான். உடனே அதிமுக கூட்டணி இல்லைன்னா விஜய் அவசரமாக அறிவிப்பதுக்கு அதான் பின்னணி. ஓ, எது அர்ஜுன் ரெட்டி தான் செலவு பண்ணி விஜய மாநாடு போட்டது. என்ன தேவை இருக்குது சார்? அர்ஜுன் ரெட்டி வேற ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அந்த பக்கம் பல கொள்கைகளை பேசி வருவார், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு, அதிகாரத்தில் பல தங்களுக்கும் பங்கு வேணும்லாம் கேட்குறாரு. அவர் விஜய்க்கு உதவ வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன? அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும். யாருக்கு? திமுகவை தோக்கடிக்கணும். ஓகே, திமுக சபரீசனுக்கு அவருக்கும் தனிப்பட்ட
சண்டை, பங்கு தகராறு, பதவி தகராறு. அப்போ திமுக இப்படியா தோக்கடிச்சு தீரணும்னு நம்புறாரு. இதுக்காக என்ன பண்ணுறாரு, அதிமுக, விஜய், திருமா இந்த கூட்டணியை உருவாக்குறாருன்னா முஸ்லீம் வாக்கு பூரா அப்படியே வந்துடும். அதிமுக ஜெயிக்கும், திமுக தோக்கும். தன்னுடைய லாட்டரி தொழில் வந்ததுன்னா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10,000 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். இதுதான் அவருடைய திட்டம். அவருடைய எல்லா முதலாளிகளும் ஒரு கார்பரேட்டுகளும் ஒரு பெரிய லாங் ப்ராசஸ், நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் தான் செலவு பண்ணுவான். இந்த கூட்டணியை மாற்றுகிற வேலையை அர்ஜுன் ரெட்டி செய்கிறார். திருமா ஆல்ரெடி கட்டுப்பாட்டில் இருக்கார். எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டார். அடுத்து விஜயை இந்த கூட்டணியில் கொண்டு போய் நீங்கள் அம்பேத்கருக்கும் புத்தகத்துக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கு என்ன சம்பந்தம்? கள்ள லாட்டரி அடிப்பது எப்படின்னா புத்தகம் எழுதலாம். அவன் மாமனார் சிக்கிமில் 1000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி அடித்து வழக்கு இருக்குது. கேரளாவில் வழக்கு இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் வழக்கு இருக்குது. கள்ள லாட்டரி மாற்றினுடைய மர்மம் தான் இவருக்கு என்ன ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், என்ன தலித்துக்கள் பூரா பாலாறும் தேனாறு ஓடி தலித்துக்கள் பூரா எல்லாம் IAS IPS ஆகணுமா நோக்கமாக? அது இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் ஏழை எளியவனை புளிகிற கள்ள லாட்டரி ஓடிட்டு தான் இருக்கு. ஆன்லைன் லாட்டரி, டம்மி லாட்டரி, ரம்மி லாட்டரி ஓடிட்டு தானே இருக்கு. இதுதானே அவங்க தொழில். எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணி சாவுறான். இதுதானே இவங்களுக்கு இதுதானே தொழில். அடுத்தவனுடைய மரண வியாபாரத்தில் 1000 கோடி பணம் பண்ணுறதான் தொழில். பிஜேபிக்கு 5000 கோடி ரூபாய் அந்த ஸ்டேட் பேங்க் இ ஃபண்டில் 5000 கோடி கொடுத்ததாக உலகம் பூரா கசிஞ்சுது. திமுகவுக்கு 1000 கோடி ரூபா நடந்ததா? அப்போ 1000 கோடி 5000 கோடி நிதி கொடுக்கக்கூடிய இவர்கள் ஏழை எளிய மக்களை பற்றி ஏதாவது தெரியுமா? உழைக்கிற மக்கள், மூட்டை தூக்குற, வண்டி இழுக்கிறவன், விவசாயம் கூலி, இவங்களை பற்றி ஏதாவது தெரியுமா? டொனேஷனாக 1000 கோடி, பிஜேபிக்கு 5000 கோடி. எத்தனை சைபு இருக்குன்னு. அப்போ இவர்களுக்கு பணம் என்பது ஒரு பேப்பர் கட்டு, அவ்வளோதான். அப்போ இவர் இந்த மாநில அரசியலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு நீங்கள் லாட்ரி மார்ட்டின் மருமகன் போன வாரம் பாண்டிச்சேரி போனார், கேள்விப்பட்டீங்களா? சார்லஸ் அங்கே போன பிறகு ஜான்குமார் அவர் ஒரு கள்ள லாட்ரி பார்ட்டி, அவர் காங்கிரஸுக்கு நாராயணசாமிக்கு ஆளுநாள் அவர் தான். ஓகே. பிஜேபி அங்கே வந்த பிறகு பிஜேபி இன்கம் டேக்ஸ் கமிஷன் கூப்பிடுறாரு. உன் மேலே 60 கோடி ரூபா வழக்கு இருக்குது, கள்ள லாட்டரி அடித்து விற்றுருக்கேன். இந்த 60 கோடியை நாங்கள் விசாரணை எடுத்தால் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். ஜெயிலுக்கு போகிறையா? காங்கிரஸை கவுத்துட்டு பிஜேபிக்கு போகிறையான்னா நாராயணசாமி கவுத்துட்டு அங்கேயே விட்டுட்டு எம்எல்ஏ பதவியை வாபஸ் வாங்கினார். நாராயணசாமி கவர்மெண்ட் கவுந்து போச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட் கவுந்து போச்சு. வெங்கசாமி வர்றதுக்கு முந்தி ஓகே நேரம் எங்கே போய் சேர்ந்தார், பிஜேபியில் சேர்ந்து. இப்போ பிஜேபியில் அவர் எம்எல்ஏ, அவர் பையன் ரிச்சர்டு ஜான்குமார் அவர் எம்எல்ஏ, பொண்டாட்டி எம்எல்ஏ. போய் அவரே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காரு. மந்திரி பதவி வேணும், பாண்டிச்சேரி ஸ்டேட் மந்திரி கள்ள லாட்டரி ஜான்குமார் போய் டெல்லி கதவை தட்டினார், அவங்க கண்டுக்கல. பாண்டிச்சேரி பிஜேபி ஆஃபீஸெல்லாம் உடைச்சார். இப்போ அவர் யாரை போய் கொண்டு வந்திருக்காரு? சார்லஸ் போய் கொண்டு வந்திருக்காரு. என்ன காரணம்னா பாண்டிச்சேரியில் செலவு பண்ணால் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடலாம். ஒரு 1000 கோடி ரூபா இறக்குனா பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடலாம். நான் முதலமைச்சர் ஆயிடலாம். ஜான்குமார் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு அர்ஜுன் ரெட்டி முதலமைச்சருக்கு ஆலோசகர். இதுதான். இப்போ அர்ஜுன் ரெட்டி என்ன சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர், கொஞ்ச நாள் அதிமுக துணை பொதுச் செயலாளர், அதிமுகவுக்கு துணை பொதுச் செயலாளர். இங்கிருந்து அங்கே போக கூடிய விரைவில் நடக்க வியாபாரம் தானே. எங்கே வியாபாரம் நடக்குது அங்கே போக வேண்டியதானே. கொள்கையாவது கூப்பாடாகுது. அப்போ அதிமுகவுக்கு அடுத்த துணை பொதுச் செயலாளர் நான் தான். எடப்பாடிக்கு பிறகு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். யார் சொல்கிறான்? இவரு சொல்ற அர்ஜுன் ரெட்டி. அதிமுக இருக்கவங்க சொல்லணும்ல, பொதுச் செயலாளர் எடப்பாடி பண்ண அது யார் வேணா. அதாவதுங்க அதிமுக அது திமுகவில் அந்த குடும்பத்தவர் யார் வர முடியாது. அதிமுக யார் வேணா வரலாம். ஓபிஎஸ் வரல, எடப்பாடி வருவார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும், யாருக்கா தெரியுமா? எம்ஜிஆர் செத்து கிடக்கிறாரு, ஜானகி முதலமைச்சர், லதா முதலமைச்சர், மஞ்சுளா முதலமைச்சர், கேஆர் விஜயா முதலமைச்சர், சரோஜதேவி முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் 87 பாடி கிடக்குது. அக்கா நீ முதலமைச்சர், அக்கா நீ முதலமைச்சராகு, அக்கா நீ முதலமைச்சராகு. இந்த நாட்டு முதலமைச்சர் பதவி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்க. கடைசியாக யார்? ஆரம் வீரப்பன் கணக்கு பிள்ளை, எம்ஜிஆருடைய கணக்கு பிள்ளை. வேற அவர் எல்லா எம்எல்ஏட கைது வேண்டிய நேரம் கவர்னர்ட்டு போயிட்டார். நான் தான் முதலமைச்சர். ஜானகி ஃபோன் பண்ணி கூப்பிடுது, நான் கவுத்துருவேன்,
நான் முதலமைச்சர் ஆகணும், நான் அல்ல மஞ்சுளா நீ முதலமைச்சராக, கேஆர் விஜய் ஆகுது. இப்படி கேவலமான நாடு இது, மகமட்டமான நாடு. சிந்திக்கிற தகுதியை 2000 வருடங்களாக ஆரியம் என்னைக்கு உள்ளே வந்ததோ அன்னைக்கே சிந்திக்கிறத விட்டான். கேரளாவில் சிந்திக்கிறான், படிச்சிருக்கான், உலகம் பூரா அறிவாளியா கம்யூனிசமும் கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இவனை சினிமா தேட்டரில் விக்கிரவாண்டியில் போய் நிற்கிறான் 10 லட்சம் பேர். இதுதான் அப்போ அர்ஜுன் ரெட்டியுடைய அரசியலில் அதிமுகவை அவர் கைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதில்லை. எடப்பாடி கைக்கு போகும்போதே அர்ஜுன் ரெட்டி கைக்கு போகாது. இந்த வாய்ப்பு இருக்கு, எப்படி வேணா மாறலாம் சூழல். நீங்க சசிகலா முதலமைச்சர் யாருக்கு வாய்ப்பு வந்தது இல்லையா? ஜெயலலிதா மாதிரி கொண்ட ஜாக்கெட்டெல்லாம் போட்டு அடுத்த நம்ம ஜெயலலிதா வீட்டில் 10 பாத்திரம் அந்த மும்பளை தானே, வேற என்ன? அந்த எம்எல்ஏவா, எம்பியா, ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐஎஃப்எஸ்ஸா, என்ன பதவி? ஜெயலலிதாவுடைய தோழி உதவியாளர், வேற வீட்டு வேலைக்காரி தானே. அந்த முதலமைச்சராக மயிரிழையில் தமிழ்நாடு தப்பிச்சு பிஜேபி காப்பாற்றினான். இல்லைன்னா ஜெயலலிதா சசிகலா தான் முதலமைச்சர். அப்புறம் தான் அந்த அம்மா ஜெயிலுக்கு போன பிறகு தான் எடப்பாடி முதலமைச்சர். சசிகலா எப்படி போனார் பார்த்தீங்கல்ல? இங்கே முதலமைச்சர் நாற்காலி என்பது பணம் வச்சிருக்கிறோம் தீர்மானிக்கிற அரசியல் தான். தமிழனுக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரிஞ்ச விஜய் பின்னாடியும் ஏன் போகிறான்? குஷ்புக்கு கோயில் கட்டி ஊதுபத்தி சூடஞ்சாம்பிராணி குஷ்மாம்பிகை தாயே குலதெய்வம் கும்பிடலையா தமிழன்? இவனுக்கு அறிவு இருந்தால் கும்பிடுவானா? சிலுக்கு ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சா ஏழை விடுறான், பலாயிரத்துக்கு போகுது ஏலம். திண்டுக்கல் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது சோடா குடிச்சிட்டு பாதியை வச்சுட்டு போயிட்டார். அண்டாவில் கடைக்கு சீத்தமாக குடித்தான் தமிழை. தன்னுடைய பிறவி பயனே வந்துடு, அத்தனை பாவம் கழிச்சிருப்பியா. அப்போ இவனுக்கு அரசியல் போய் சேரல. இவனுக்கு போய் சேர்ந்ததெல்லாம் என்ன? களிசடை சினிமா தான் போய் சேர்ந்துருக்கு. அதனால் அர்ஜுன் ரெட்டி முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதுதான் தமிழ்நாடு அரசியல். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் ரஜினியை பார்ப்பதனால ஒரு மாவட்ட செயலாளர் பூரா கிளம்பி வேலுமுருகிட்ட போயிட்டான். அறிவே இல்லாதவன் பூரா விஜய் பின்னாடி போயிட்டான். அறிவு இருக்கிறவன் அந்த பக்கம், அறிவு இல்லாத இந்த பக்கம். அப்போ இந்த இமேஜை தக்க வைக்கிறதுக்காக ரஜினி வீட்டில் போய் காலில் விழுந்திருக்காரு. ஒரு முடிவு வந்துருச்சு, நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற எண்ணம் சீமானுக்கு வந்துருச்சு. அதுதான் இதை காப்பாத்துறதுக்கு ஒரு சினிமாக்காரனை பார்த்தா ஒரு இமேஜ் வரும், ஒரு 15 நாள் தக்க வச்சுக்கலாம். ஏன்னா இவனை தமிழ் தேசியம் பிரபாராங்கிறதெல்லாம் இல்லை, சினிமா கிளாமரில் இருக்கான். இந்த சினிமா கிளாமரு ரஜினி நமக்கு ஆதரவாக இருக்காருன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான் ஓடி போய் ரஜினி காலில் விழுந்தது. திமுக இதை அனுமதிக்குது. ரஜினியை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், நமக்கு விஜய் தான் டார்கெட், விஜய் தான் நம்ம டார்கெட். அதனால் இந்த காமெடி பீஸை சந்திச்சிருக்கணும். இந்த காமெடி பீஸான சீமான், நான் தான் பிரதமர், நான் தான் அதிபர், நான் தான் இராணுவ அமைச்சர், நான் தான் தபால் கார்டை குறைப்பேன், இன்கம் டேக்ஸை உள்ள சொல்லி பேசிட்டு ஆகிட்டு இருக்கேன். அந்த பொம்பளை பாரு இன்னொரு மெண்டல் ஆகிட்டா விஜயலட்சுமி. அதே மெண்டலை முன்னாள் கணவன் அவர் ஒரு மனநோயாளி ஆகிட்டார். இப்படி பிதற்றுகிற அரசியல் தான் தமிழ்நாடு அரசியல். இதை ரஜினியை சீமான் சந்தித்தது சீமான் தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. ஆனால் இது சாத்தியப்படாது. அவன் நீங்கள் போகிற போக்கில் சீமானுடைய கூடாரம் மிக விரைவில் காலியாகிவிடும். தேர்தலில் அது வெட்ட வெளிச்சமாக தெரியும். 2026 தேர்தலில் ஆமாம் சீமானுடைய வாக்கு வங்கி நீங்கள் விஜயகாந்த் வாக்கு வங்கி மாதிரி. விஜயகாந்த் 14% இருந்தது. ஜெயலலிதாவால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட பிறகு நான் முதலமைச்சர்னார் விஜயகாந்த். அப்புறம் யார் சொன்னார்? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்க போகிறோன்னார். அதோட தொண்டம்புரா கிளம்பிட்டான். தொண்டம்புரா திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக பார்க்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்களோடு கூட்டணி, கடவுளோடு கூட்டணி, அப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். ஜெயலலிதாவால் விலைக்கு வாங்கப்பட்டது விஜயகாந்த் கட்சி, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ அதே நிலைமை தான் சீமான் கதை. நீங்கள் பேசுகிறப்போ ஒன்று சொன்னீங்க சார், திமுகவினுடைய எதிரியாக விஜய் தான் பார்க்கணும், அது சீமானையோ இல்லை அதிமுகவையோ பார்க்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறேன். விஜய் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரா? திமுக அந்த அச்சம் இருக்கா விஜய்? ஆமாம், 15% வாக்கை பிரிச்சிருவான்னு திமுக உளவுத்துறை நம்புது. 15% வாக்கை எங்கேருந்து பிரிப்பார்? நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து தான் பிரிப்பார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை, திமுக, இப்படி இப்போ பல கட்சிகள்லேருந்து எல்லாம் விஜய்க்கு போயிட்டான்னா திமுக 15% வாக்குக்கு தேடி அலையணும். முஸ்லீம்கள் வாக்கு இப்போ திமுகவுக்கு விழுகாது. அது ஒரு பெரிய எரர் இருக்குது. அப்போது எப்படியாவது திருமாவை தக்க வைக்கணும். அதில் கடுமையாக போராடுது.
முஸ்லீம் வாக்கை தக்க வைக்கணும், கடுமையாக போராடுது. இரண்டிலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவே முடியாது. கடைசி நேரத்தில் திரும்பவும் ஏடிஎம்கே பக்கம் போயிடுவார். முஸ்லீம் வாக்கு வங்கியும் ஏடிஎம்கே பக்கம் விழுந்துடும். அப்போ திமுக 26 சூரியன் உதிக்காது. இதுதான் 26 அரசியல். ஆனா அவங்க ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி இருக்கு. கூட்டணி பலமா இருக்குது. திருமாவளவனும் சொல்றாரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. இல்ல திருப்பி திருப்பி சொல்லும்போது அதுல ஒரு நெருடல் இருக்கா இல்லையா? சொல்ல வைக்கிறார்கள். அப்போ இவர் ஆசிரியர் இருந்ததுனால தான் சொல்ல வைக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் கூக்குரல் வருதுன்னு என்ன அர்த்தம்? கூட்டணி குழப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். குழப்பம் இல்லைன்னா சத்தமே வராது. காங்கிரஸை பற்றி சத்தமே வர்றது இல்லையே. சோனியா உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவோட தான் இருக்கும் காங்கிரஸ். அந்த மாதிரி 100 ஆண்டு வாழட்டும். இதுதான் அரசியல். காங்கிரஸ் எங்க கூட இருக்க, காங்கிரஸ் சத்தமே வள்ளியே வருதா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் ஏன்னா காங்கிரஸ் இவங்க தேவை, இவங்க தேவை காங்கிரஸுக்கு தேவை. இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்காங்க டெல்லியில். காங்கிரஸ் எந்திரிச்சு அத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க. அதனால் சோனியா இருக்கிற வரை காங்கிரஸும் திமுக கூட்டணி இருக்கும். ஆனால் சிறுத்தை இருக்குன்னு கேரண்டி கிடையாது. தனக்கும் முதல்வருக்கு ஆசை இருக்கிறது, முதல்வர் கனவு இருக்குன்னு நேற்று பேசியிருந்தார் திருமாவளவன். இல்லைங்க, முதல்வர் கதவு இருக்கட்டும், பிரதமர் கதை, உன்னுடைய வலு என்ன? உங்களுடைய வாக்கு வங்கி என்ன? நீ ஒரு பெரிய தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய ஆள். சீமான்ட்ட இருக்கிற அந்த 8-9% வாக்கு எங்கே வந்திருக்கணும்? விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தை தானே ஈழ போராட்டத்தினுடைய மூலம். பிரபாகரனுடைய அத்தனை ஆண்டுகால அரசியலும் திரும்ப தானே 500, அதாவது 195 நாடுகளுக்கு 500 முறை போயிருக்கார், பறந்துருக்கார். பிரபாகரனுடைய உத்தரவின் பேரில் ஈழத்தமிழர்களை பூரா ஒருங்கிணைத்து மிகப்பெரிய பொருளாதார பின்னணி புலிகளுக்கு கிடைப்பதற்கு அடித்தளம் அமைத்தவர் திருமா. ஆனால் சீமாங்கிட்ட போயிருச்சா 40 லட்சம் வாக்கு திருமாட்டது. அது எப்படி இருக்கும்? இது ஒரு 4, அது ஒரு 8, 12% வச்சுருந்தா திருமாதான் யார் முதலமைச்சர்னு தீர்மானிக்கக்கூடிய சக்தி. நீங்கள் ராமதாஸ் வீட்டுக்கு ஒரு காலத்தில் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் எப்படியா ராமதாஸ் வருவாருன்னு காத்திருந்தாங்க 90களில். நாலாப்ப பாமக மாவட்ட செயலாளர், கோவை மாவட்ட செயலாளர். ராமதாஸ் யார் பக்கம் போகிறாரோ அவர்கள் தான் முதலமைச்சராக முடியும். 8-9% வன்னியர்கள் தமிழ்நாடுடைய வடபகுதியில் ஜெயலலிதா பக்கமா கருணாநிதி பக்கமா, இதுதான் அரசியல். அது முடிஞ்சு போச்சு. ஏமாற்ற ஆரம்பித்தார், கார்பரேட் ஆனார், கோடிகளை குவிந்தது. அத்தனை வன்னியரும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான். 2000 விஜயகாந்த் தான் ரோல். ராமதாஸ் எடுத்த ரோல் 90-2000. அதே ரோல் விஜயகாந்த் எப்போ எடுக்கிறாரு? 2000-2010. விஜயகாந்த் வருவாரா? கருணாநிதி காத்திருந்தார், ஜெயலலிதா காத்திருந்ததுனால தான். இதுதான் இந்த அரசியல். இப்போ விஜய் அந்த ரோல் விஜய் எடுக்கிறார். ஓகே, இதுதான் சீமானுக்கு அடி. இப்போ பிஜேபி பின்னணியில் விஜய் இயங்குகிறார், ஆர்எஸ்எஸ் பின்னணியில் விஜய் இயங்குகிறார். இதுதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அதை சீமானுக்கும் அடி, சீமானுக்கும் பெரிய இழப்பு. இதை சரி கட்டுவதற்கு தான் சீமான் ரஜினி சந்திப்பு, திமுக அனுமதியோடு நடக்கிற சந்திப்பு. ஓகே, நிறைய விஷயங்கள் சார். சீமான் ரஜினி அவர்களுடைய சந்திப்பு குறித்தும் அரசியல் கூட்டணி எப்படி இருக்க போகுது தமிழக அரசியல் அப்படின்னும் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.